ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ்ன்றது இப்போ வந்து டாக் ஆஃப் த சிட்டியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது நம்ம ஒரு செகண்ட் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்குது. நேற்று கொஞ்சம் டல்லாக போயிருந்தா கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பிந்து மாதிரி நம்ம என்ன அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சுச்சுவேஷன் ஆக்சுவலாக. பட் அவங்க கொண்டு வரதுக்கு காரணம் ஒருவேளை ஜூலியை கார்னர் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஓவியாவை கார்னர் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஓவியாவும் சரி காயத்ரியும் சரி இவங்க பிந்து மாதவிக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் பிந்து மாதவியோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து த்ரிஷா வந்து என்கேஜ்மெண்ட் ஆன வருண் மணியன் ஒரு பிஸ்னஸ்மேன். அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க கூட அஃபேர் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட இப்போ கரண்ட் உள்ள சுச்சுவேஷன்ஸ். மிச்சதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி ஒரு கேரக்டர் உள்ளே என்ட்ரி ஆகுது. என்ன ஆகப்போன்னு தெரியல. ஈவன் தோ வந்து கமல் சார் வந்து நீங்கள் வந்து வெளியே நடக்கிற விஷயங்கள் எதுவும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு மைண்டில் வந்து ஜூலியோட ஆட்டிடியூட் பர்செப்ஷன் எல்லாமே மனசில் இருக்கும். அது எந்த வகையில் எப்படி பிரதிபலிக்க போகுதுன்னு சொல்லி இனிமேல் தான் அது நமக்கு தெரியும். இவங்களோட எண்ணம் வந்து இந்த ஷோவை வந்து ஒரு வேறு வழிக்கு கொண்டு போகிறது தான் நினைக்கிறேன். அதனால தான் பிந்து மாதிரியோட என்ட்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இனி ஜூலி வந்து அவங்கள்ட்டையும் கண்டிப்பாக வந்து நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி அக்கா தங்கச்சி அப்படிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இனி அவங்க வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இனி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து பிக் பாஸ் வந்து இவங்க இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்ன தான் ஆகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே.